மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 2 நார்மல் சைஸில் தக்காளி, 4 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பாஸ்மதி ரைஸ் 2 கப். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் மட்டனை போட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, வாட்டர், நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு 2 பீஸ் பட்டை, 4 பீஸ் லவங்கம், 2 பீஸ் ஏலக்காய், கட் பண்ண வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் புதினா ஆட் பண்ணலாம். ஏன்னா புதினாவும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கும்போது ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த பிரியாணி டிப்ஸ் தாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ராஸ்மல் போகும் வர மிக்ஸ் பண்ணணும். இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்படி ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாயில்டு மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் ஸ்லோவில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு 3 கப் அளவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் லெமன், 1 ஸ்மால் கப்பில் கர்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் இப்போ ஆட் பண்ணிப்போம்.
ரைஸை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதால 2 கப் ரைஸ்க்கு 3 கப் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா சாதம் குழஞ்சிடும். இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 3 to 4 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஒரு 2 to 3 minutes கழித்து ஓப்பன் பண்ணால் 80 to 90% பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் டம் போட்டுடலாம். டம் போட்டு ஒரு 15 minutesக்கு அப்படியே விட்டுடணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கணும். இப்போ 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் செம்மையான கமகமக்கும் மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாதமும் குழையில. இப்போ சுட சுட பிளேட்டில் பிரியாணியை போட்டு கூட தயிர் பச்சடி பாயில்டு எக்குன்னு வச்சு சாப்பிட்டா செம்மதாங்க. டேஸ்டான வீட்லேயே செஞ்ச பிரியாணி ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் டு ஈட். தேங்க்யூ.